ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து போர் வந்து இறக்கி கம்ப்ரஸர் மோட்டர் ஃபிட் பண்ணுறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். போர் வந்து பார்த்தீங்கன்னா தரமட்டத்துக்கே போட்டாங்க. இது பைப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி போடணும். இப்போ போர் வந்து பார்த்தீங்கன்னா 210 அடி. இப்போ அதுக்கு வந்து ஓஸ் ஃபிட்டிங் பண்ணுறது, மோட்டர் ஃபிட்டிங் பண்ணுறது, மோட்டர் தான் இந்த பெட்டில் தான் வைக்க போகிறோம். எல்லாமே வந்து ஸ்டார்டர் வந்து அந்த செட்டு பெடி தான் வைக்க போகிறோம். இப்போ மேலே ஏர்னாசில் வந்து 2 காலரையும் ஏற்றிடலாம். ஏர் காலர், ஆரஞ்சு கலரும் ஒரேஞ்சு கலரையும் முதல்ல ஏற்றிடலாம். இதில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஆரஞ்சு கலர் ஏறிடுச்சு. ஒரேஞ்சு கலர் ஏற்றும் போது ஏறவே மாட்டேன்ருச்சு. இது ஏற்ற மாட்டேன்ருச்சு. அதனால என்ன பண்ண போறோம்னா, இப்போ மேலே இருக்கிறத மட்டும் ஹீட் பண்ணிட்டு அதில் வந்து அப்படியே ஹீட்டோட கலரை ஏற்றணும் அப்படின்னா நல்லா ஃபிட் ஆகிடும். காலர் வந்து சுத்தமாக ஏறல. ஏர் நாசில் வந்து மரம் ஒழுங்கா இல்லை. இப்போ அதுக்காக வந்து கேஸ் ஸ்டவ் வச்சு ஹீட் பண்ணிட்டு காலரை வந்து ஏற்றிடலாம். ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணிட்டு ஏற்றணும். நல்லா காலர் வந்து நல்லாவே ஃபிட் ஆகிடுச்சு. ரொம்ப ஹீட் பண்ணணும்னாலும் இது வந்து ஏர்னாசில் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதனால ரொம்பவே ஹீட் பண்ணிடவும் கூடாது. பதமான ஹீட்டில் வச்சு காலர் வந்து ஏற்றணும் அப்படின்னா நல்லாவே ஃபிட் ஆகிடும். ஃபுல்லாகவே எல்லா மாதிரியும் நல்லாவே ஏறிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா, ஓஸ்லாம் வந்து முதல்ல எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டு ஓஸ் 2 மேலே ஏற்றிடலாம். முதல்ல ஆரஞ்சு ஓஸ் வந்து முதல்ல எடுத்து விட்டுறோம். ஆரஞ்சு ஓசை ஃபுல்லாக எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டுட்டு ஆரஞ்சு ஓசை வந்து ஏர்னாசில் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரேஞ்சு ஓசை எடுத்து விட்டு அதையும் ஏற்றிக்கலாம். இப்போ ஓசு ஆரஞ்சு ஓசை வந்து ஒரு மோட்ரு இது வாங்கினதை விட இப்போ 210 அடி போட்டிருக்கு. 220 அடியோ 230 அடியோ வாங்கியிருந்தோம் ஓசு. ஏர் ஓசு ஒரேஞ்சு ஓசு வந்து 210 அடி 200 அடி வாங்கியிருக்கோம். 200 அடியும் இது ஒரு 230 அடியும் வாங்கியிருக்கு. ஏர் ஓஸ் வந்து ஏற்றியாச்சு. ஏர் ஓஸ் ஏற்றிட்டு கிளிப்பை போட்டு டைப் பண்ணிடலாம். டைப் பண்ணிவிட்டு ஒரேஞ்சு ஓஸ் வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரேஞ்சு ஓசையும் விட்டுடலாம். வெயில் செம்ம வெயிலுங்க. அது நிற்கவே முடியல. சரியான வெயில். க்ரெஷர் வேற, புழுதி வேற ஒரு பக்கம் கிளம்பிட்டு இருக்கு. காட்டில் பாருங்க ஒரு இதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு சரியான வெயில், நிற்கவே முடியல. ஒரேஞ்சு ஓசையும் ஃபுல்லாக எடுத்து விட்டுடலாம். எடுத்து விட்டு ஒரேஞ்சு ஓசையும் ஏற்றிடலாம். பார்த்தீங்கன்னா ஒரேஞ்சு ஓசையும் ஆரஞ்சு ஓசையும் ஒன்றா கட்டிடணும். கிட்டத்தட்ட ஒரு 6 அடி 8 அடி அந்த மாதிரி ரேஞ்சிலே ஃபுல்லாகவே வந்து கட்டிடணும். கட்டினோம் அப்படின்னா தான் ஓஸ் வந்து உள்ளுக்கு போகும்போது பிரிஞ்சுக்கிட்டு போகாமல் ஒன்றாவே இறங்கும். இது லாஸ்ட்டில் வண்டியில் எதுக்காக கட்டுறோம்னா, இப்போ நாங்கள் இழுக்கும் போது எங்கேயும் மாட்டிக்காமல் தனித்தனியாக போச்சுன்னா மாட்டிக்கும். அதுக்காக வண்டிலையும் சேர்த்து கட்டிட்டு அங்கே வந்ததுக்கப்புறம் அவுத்துக்கும். இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் கட்டியாச்சு. இப்போ வந்து போரில் இறக்கி விட்டுடலாம். ஃபுல்லாக எல்லா ஓசையும் இறக்கி விட்டுட்டு எவ்வளோ தூரம் இறங்குது அப்படிங்கிறதையும் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓசை வந்து தூக்கி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஓசை வந்து ஃபுல்லாக ஃப்ரீயாக இறங்குது. 200 அடிலாம் இறங்குறேன். 400 அடி அந்த மாதிரி ரேஞ்சுக்கு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஓசை வந்து இறங்க ரொம்ப சிரமப்பட்டு இறக்குற மாதிரி இருக்கும். யாரும் இல்லைன்னா வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் இறக்குற மாதிரி இருக்கும், தண்ணி இருந்ததுன்னா. இப்போ ஃபுல்லாக இறக்கியாச்சு. இப்போ ஃபுல்லாக எவ்வளோ தூரம் உள்ளுக்கு போகுதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இழுத்து பார்த்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி கீழே இறங்குது ஃபுல்லாக ஒரேஞ்சு ஓஸ் வந்து. இப்போ நம்ம மேலே ஒரு பைப் போடும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 அடி பக்கம் வந்துடும் மேலே. வெளியில் 10 அடிக்கு மேலே தான் இந்த ஓஸ்ன்னு போட்ட போகிறோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீட் பண்ணிவிட்டு கலர் ஏற்றி வச்சிடலாம். ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மோட்டரை வந்து ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மோட்டர் வந்து ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் பைப் மாட்டி இது பண்ணிடலாம். இப்போ காலரை வந்து ஃபுல்லாக ஏற்றி கிளிப்பு போட்டு டைப் பண்ணி வச்சிடலாம்.
பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து ஃபிட் பண்ணியாச்சு. ஆல்ரெடி பெட்டு போடும்போது அடியில் வந்து ஒரு இரும்பு பிளேட் வச்சுருந்தாங்க. பிளேட் வச்சு அதில் வந்து வெல்டு வச்சுட்டாங்க. கீழே வந்து வெல்டு வச்சு தான் இப்போ ஃபிட் பண்ணிருக்கு. போல்ட் மட்டும் எதுவுமே போடலை. கீழே வந்து ஒரு இரும்பு பிளேட் இருக்குது. அந்த பிளேட்டில் இந்த மோட்டர் தூக்கி வச்சு அப்படியே வச்சுட்டாங்க. இப்போ அந்த சைட்டில் தான் வந்து பைப் லைன் அடிச்சுட்டு போகணும் ஒயருக்கு. ஸ்டார்டர் அங்கே வச்சு அந்த ஈபி ரூம்கிட்ட இருந்து ஸ்டார்டர் வச்சு சப்ளை வந்து இந்த பைப் லைன் வருது. அதுக்காக ஃபுல் லென்த்துக்கும் பைப் வந்து அடிக்கணும் ஸ்டார்டர் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு. ஒயரை வந்து விட்டு இழுத்துக்கிட்டே வந்து போட்டுடலாம். ஏன்னா நிறைய பண்டு ஒரு இழுக்க முடியாது கடைசியில். அதனால் ஒயரை வந்து இழுத்துக்கிட்டு ஒயரை விட்டு பைப் மாட்டிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒயரை வந்து விடுறோம். ஒயரை வந்து மோட்டர் வரைக்கும் இழுத்து வச்சுட்டு மீதி ஒயரை வந்து அந்த பக்கம் இழுத்துட்டு போயிடலான்னு. இப்போ இந்த பக்கம் இழுத்தாச்சு. இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் மோட்டர் வரைக்கும் இழுத்து வச்சிடலாம். வேணுங்கிற அளவுக்கு இழுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா கிளாம்ப் போட்டு ஃபுல்லாகவே பைப் வந்து டைட் பண்ணிகிட்டே போயிடலாம். ஒரே வேலையாக முடிஞ்சிடும். அதனால் வந்து ஒயரை வந்து இப்போ விட்டாச்சு. அங்கே வேணுங்கிற அளவுக்கு பெண்டு போட்டுவிட்டு வச்சுக்கலாம். ஒயரை வேணுங்கிற அளவுக்கு ஒயர் வச்சு மோட்டரில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ ஃபுல்லாக பைப் லைன் வந்து ஃபுல்லாகவே போட்டாச்சு. பாருங்க, பைப் லைன் வந்து ஃபுல்லாகவே போட்டு கொண்டு போய் எங்கே ஸ்டார்டர் வைக்கிறோமோ அந்த இடம் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டோம் பைப்பு. இப்போ பக்கத்துலேயே வந்து அந்த சுவிட்ச் போர்ட்லேருந்து லைன் வருது. அதுலேருந்து எடுத்து ஸ்டார்டர் வச்சிடலாம். இப்போ ஆயில் வந்து ஊற்றிடணும். ஆயில் வந்து அந்த சிவப்புக்கு 3/4 இருக்கிற அளவுக்கு ஆயில் ஊற்றணும். ஆயில் வந்து ஊற்றிடணும். ஆயில் ஊற்றிட்டு சைடில் வேக்காக இருக்க எல்லாத்தையுமே வந்து யூனியனே எல்லாமே ஏற்றிடலாம். டோரில் வந்து பைப் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிடலாம். கப்ளிங் வாங்கி வந்துருக்கோம். கப்ளிங்கும் பைப்பும் வாங்கி வந்துருக்கோம். கப்ளிங் நல்லா அடிச்சு விட்டு பைப்பிங் நல்லா அடிச்சு விட்டு போருக்கு வந்து போர் மூடி எல்லாத்தையும் போட்டு இங்கே வேலையை முடிச்சிடலாம். ஃபிட்டிங்கு கப்ளிங் அடித்தாச்சு. இப்போ பைப் அடிச்சிடலாம். பைப் அடிச்சுட்டு ஓசை வந்து மேலே இழுத்து காலரில் வந்து எல்போ ஏற்றணும். அதுக்கப்புறம் போர் மூடி போர் கிளம்பு மூணையும் ஃபிட்டிங் பண்ணணும். அது மூணையும் வந்து மாட்டி முடிச்சிடலாம். ஏர் பைப்பு பாருங்க, யூனியன் போட்டு பைப்பு மேலேயே வந்து கட்டை மேலேயே வந்து வச்சுட்டோம். கட்டை மேலேயே வச்சுட்டு ஒரு எல்போ போட்டு ஏர் கறக்க வந்து திருப்பி வச்சுட்டோம். காலரை வந்து திருப்பி வச்சுட்டோம். இப்போ அந்த காலரில் வந்து ஆரஞ்சு ஓசையும் வந்து ஏற்றிடலாம். ஏற்றிட்டு அப்படின்னா இங்கே வந்து வேலை வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் மோட்டர் அங்கே ஸ்டார்டரை ஃபிட் பண்ணிவிட்டு மோட்டரை வந்து ஓட்டி பார்க்குறது தான் வேலை. ஓசை வந்து ஏற்றி கிளிப்பு போட்டு டைட் வச்சுட்டு போய்ட்டு ஸ்டார்டரை வந்து ஃபிட் பண்ணிடலாம். ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா ஆம்ஸ் ரேஞ்ச் வந்து 9 to 14 எல்என்டி ஸ்டார்டர் தான் வைக்கிறோம். ஏன்னா இங்கே க்ரெஷரில் வந்து மோட்டர் வந்து எப்படி ஓடுது என்னங்கிறது தெரியாது. சவுண்டாகவே இருக்கும் எந்த நேரமும், அதனால தெரியாது.
அதனால் ஸ்டார்டர் வந்து மற்ற ஸ்டார்டரை விட பிராண்டட் ஸ்டார்டர் தான் வந்து நல்லது. அதனால தான் பிராண்டட் ஸ்டார்டராக வச்சுருவோம்னு சொல்லிட்டு LNT ஸ்டார்டர் வைக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா 9 to 14 ரிலேவும் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எதுக்கும் சப்போஸ் வந்து ஆர்ம்ஸ் கம்மியாக எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 6 to 10 மாற்றிக்கலாம்னு சொல்லிட்டு 6 to 10 ரிலேவும் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ ஸ்டார்டர் மோட்டர் வந்து ஒரு மாதிரி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ முதல்ல இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேஸ் காயில் உள்ளே வந்து இது வந்து 3 பேஸ் ஸ்டார்டரு. இப்போ அந்த ஸ்டார்டர் மட்டும் கழட்டிட்டு சிங்கிள் பேஸ் காயில் மட்டும் மாற்றிட்டு ஸ்டார்டரை வந்து ஃபிட் பண்ணிவிட்டு மோட்டர் வந்து ஓட்டி பார்த்துடலாம். ஒயர் கனெக்ஷன் கொடுத்துட்டு ஸ்டார்டர் வந்து வச்சு மார்க் பண்ணிவிட்டு செவத்தில் வந்து ஓட்ட போட்டு ஃபிட் பண்ணிடலாம். ஃபிட் பண்ணிவிட்டு ஒயர் கனெக்ஷன் வந்து போட ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்டர் வந்து ஃபிட் பண்ணி வச்சு இப்போ மோட்டர் ஒயர் வந்து கீழே வந்து 2 கார்னர்லையும் வந்து கொடுத்துக்கிறேன். ஏன்னா மேலே வந்து 2 கார்னரில் கொடுக்க போகிறோம். அப்போ தான் வந்து நோ வோல்ட் காயிலுக்கு வந்து 2 ஓரத்தில் இருந்து தான் சப்ளை வந்து போகும். ஆன் ஆஃப் பண்ணும்போது ஒன்று வந்து டைரெக்டாக வரும், ஒன்று வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச் வழியாக வரும். அதனால தான் 2 கார்னரில் கொடுக்கணும். மேலேயும் வந்து 2 கார்னரில் கொடுக்கணும். இப்போ வந்து மேலே 2 கார்னரில் கொடுத்துட்டு கீழே வந்து இந்தாண்ட வந்து சுவிட்ச் போர்டில் வந்து மெயின் சப்ளை வந்து மோட்டர்லேயும் வந்து கரெக்டாக பார்த்து கொடுத்துட்றோம். ரெண்டையும் கரெக்டாக பார்த்து கொடுத்துட்டு மோட்டர் வந்து ரன் பண்ணி பார்த்து தண்ணி எந்த அளவுக்கு வருது, எப்படி வருது, ஆம் சைடில் எடுக்குதுன்னு எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிடலாம். வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 250 வருது வோல்டேஜ். க்ரெஷருங்கிறதுனால டிரான்ஸ்ஃபார்மர் தனியாக இருக்கிறதுனால நல்லா ஃபுல் வோல்டேஜ் வருது. இப்போ மோட்டர் மெயின் வந்து மாற்றாமல் கரெக்டாக வந்து ஃபிட் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா மோட்டரில் வந்து டைரெக்டாக டேப் அடிச்சிட்டோம். மெயினை வந்து சுவிட்ச் போர்டில் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ஸ்டார்டர் வந்து சப்ளை போகுது. சப்ளை வந்து ரைட் சைடு வருது, சாரி லெஃப்ட் சைடு வருது, ரைட் சைடு வந்து நியூட்ரல் கொடுத்துருவோம். இப்படி கொடுத்தோம் அப்படின்னா காயிலில் வந்து டைரெக்டாக வந்து சப்ளை போய்கிட்டே இருக்கும். நம்ம இப்படி கொடுக்காம நியூட்ரலில் வந்து அந்த பக்கம் கொடுத்துட்டு மேலே வந்து அந்த பக்கம் கொடுத்துட்டா கூட ஸ்டார்டரில் அந்த மாதிரி கொடுத்தோம்னா கூட கொஞ்சம் நல்லது. இப்போ வந்து மோட்டர் ஆன் பண்ணியாச்சு. மோட்டர் ஆன் பண்ணி தண்ணி வந்து எவ்வளோ நேரத்தில் வருதுன்னு பார்க்கலாம். தண்ணி திறந்து விட்டு பார்த்தோம், காற்று வந்து ஏர்லோட ஆகுது. இப்போ வந்து தண்ணி எவ்வளோ நேரத்தில் வருதுன்னு பார்க்கலாம். தண்ணி வந்து எவ்வளோ நேரத்தில் வந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா நான் அதுலேருந்து அது காமிச்சிக்கிட்டு இருக்க முடியாதனால நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி வந்து 1 நிமிஷத்தில் வந்துடுச்சு. ஏன்னா இது வந்து பெல்ட் கம்ப்ரெசரு, ஏர் வந்து நிறையா வரும். ஏன் வந்து பெல்ட் கம்ப்ரெசர் போட்டேன் அப்படின்னா இந்த க்ரெஷரில் வந்து அதிகமாக ஓட்டுவாங்க. அதிகமாக ரன் ஆகும்போது நம்ம மோனோ பிளாக்கோட பெல்ட் கம்ப்ரெசர் தான் வந்து தாங்கும். அதுக்காக தான் இது பார்த்தீங்கன்னா போர் வந்து நம்ம ஓசை வந்து இழுத்து கட்டாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து ஏர் லோட் ஆகும்போது ஸ்டார்டிங் வந்து வெளியில் தள்ளிடும். உள்ளே நம்ம பிடிக்கல அப்படின்னா ஃபுல் ஓசையுமே கூட வெளியில் தள்ளிடும். அதனால ஓசை வந்து ஃபுல்லாக கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து மோட்டர் போட்டு திரும்ப ஒரு தடவை செக் பண்ணணும் தண்ணி எந்த அளவுக்கு அடிக்குதுன்னு சொல்லிட்டு. உங்களுக்கு காட்டணும் தண்ணி எந்த அளவுக்கு அடிக்குதுன்னு. தண்ணி வந்ததும் பார்த்துட்டு போயிட்டு ஆர்ம்ஸை செக் பண்ணிடலாம். ஆர்ம்ஸை செக் பண்ணிட்டு ரிலே வந்து அதே ரிலே இருக்கலாமா இல்லை மாற்றிடலாமா என்னங்கிறதையும் பார்த்துக்கலாம். 1.5 HP தான் இது. மோட்டர் வந்து நீங்கள் ப்ரெஷருக்கு 2 மணி நேரம் ஓடும் அப்படின்னு சொல்லி மோட்டர் வந்து கேட்டு வாங்கணும். நீங்கள் எப்போயுமே மோட்டர் வாங்க போகிறீங்கன்னா உங்கள் பர்பஸ் எப்படி, நீங்கள் எந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சொல்லி வாங்குறது தான் நல்லது. ஏன்னா அப்போ தான் அதுக்கேற்ற மாதிரி கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்கள் நாளைக்கு கேட்ட வேலையுமே நான் சொல்லி வேணால் மோட்டர் கேட்டேன்னு சொல்லுவேன். இப்போ வந்து 7-8 ஆம்ஸ் எடுக்குது. ஸோ இப்போ 9 ரிலே வச்சோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1 ஆம்ஸ் அதிகமாக எடுத்து கண்டிப்பாக ட்ரிப் ஆகிடும். அதனால் 9 to 14 ரிலே இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சப்போஸ் நம்ம நாளைக்கு வேறு மாதிரி மோட்டர் மாத்திரம்னா கூட இந்த ரிலே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் 9 to 14 வச்சிடலாம். தண்ணி பாருங்க இன்னும் அடிச்சுக்கிட்டே இருக்கு. நான் உங்கள்கிட்ட வந்து போர் வந்து செக் பண்ணிங்க, தண்ணி எவ்வளோ நேரம் ஓடுது, ஊடுதா என்னன்றது செக் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.